ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷல் டிஷ், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தாங்க. சமோசா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 20 சமோசா வருது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி கையிலேயே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுக்கோங்க. நல்லா பொடி பண்ணிட்டு அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி கையில் தொட்டு பிடிச்சி வச்சோம் அப்படின்னா பிடிக்கிற மாதிரி வரணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிடிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா மாவு நமக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்க வரலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும் மாவு. பாருங்க, நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள உள்ள இருக்கிற உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னாலாம் அவசியம் இல்லை. நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இப்போ இது பாருங்க, உருளைக்கிழங்கு நான் 3 எடுத்திருக்கேன். இது வேக வச்சு எடுத்துட்டேன். குக்கர்ல 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். ஆறுனதும் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் விட்டுட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் கசப்பிக்காக மாதிரி இருக்கும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி
பேஸ்ட் போட்டுருக்கேன். இஞ்சியோட ராஸ்மெல் போட்டுருக்கேன். ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நீங்கள் இது கூட வந்து வெங்காயம் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் கூட நல்லா பொடி பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பச்சை பட்டாணி கூட நீங்கள் வேக வச்சு எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பொட்டேட்டோ மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நமக்கு கொஞ்ச நேரம் இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. கையிலேயே கிளறிக்கிட்டே இருந்தால் மிக்ஸ் ஆகிடும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாமே இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. நமக்கு உள்ளே இருக்கிறதும் வைக்க போகிறதும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து தூக்கிக்கலாங்க கொஞ்சமா. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமோசா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாவை வந்து எடுத்து சின்ன ரவுண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக வேண்டாம், இந்த மாதிரி ஓவல் ஷேப் ஊற்றிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். எப்படி ஷேப் பண்ணுறது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாதி எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. மைதா மாவு அப்படிங்கிறதுனால தண்ணியிலே வந்து ஈஸியாக ஒட்டிக்கும். இந்த மாதிரி மேலே வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறது வந்து கோன் மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க, நல்லா கோன் ஷேப்ல வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற அடி பாகத்தை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோன் மாதிரி வந்துச்சு. இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த பொட்டேட்டோ ரெடி பண்ணதை வந்து தாராளமாக ஒரு ஸ்பூன் உள்ளே வந்து கூட்டின வச்சாச்சு. இப்போ இது வந்து உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மேலே இருக்கிறது வந்து அதே மாதிரி தண்ணி தொட்டுக்கலாங்க. தண்ணி தொட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சுற்றியும் 2 சைடும் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த சைடு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 சைடையும் வந்து ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். கேப் எங்கேயும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு டைம் வேணும்னாலும் தண்ணி தொட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடுறப்போ அது வந்து மேலே போகணும். பாருங்கள், சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக. இதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், மேலே அப்ளை பண்ணி மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கே கோன் மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உள்ளே இருக்க சைடில் வந்து அதையும் நல்லா உள்ள ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி
தொட்டு எல்லா சைடும் அப்ளை பண்ணிட்டு இந்த சைடை வந்து மடிச்சு விட்ட மாதிரி மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஓட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி சுற்றி பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். அவங்க விரும்பினது சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சனால பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காய்ஞ்சிடாத பார்த்துக்கோங்க, மீடியமில் இருக்கணும். ஹைலியும் வைக்காதீங்க, மீடியம்லேயே இருக்கட்டும். நல்லா வேகணும். நமக்கு மைதா மாவு மேலே இருக்கிறது நல்லா ஒரு டார்க் ப்ரௌனில் வரட்டுங்க, அது வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணலாம். இந்த லாக்டவுன் பீரியட்ல பசங்களுக்கு பிடிச்ச இந்த சமோசா வந்து செஞ்சு கொடுங்க. இன்னும் நல்ல கலர் வரணும், வெயிட் பண்ணலாம். நல்ல கலர் வந்துருச்சு, சைடும் சமோசா கலர் வந்துருச்சு. எண்ணெய் மட்டும் ஹையில் வச்சுடாதீங்க, மீடியம் இல்லைன்னா லோவில் கூட வச்சுக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும் நமக்கு சமோசா. கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பரான வீட்லேயே பண்ண சமோசா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சாஸ் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, ஈஸியாக உடைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.